ஓம் குருவை துணை. அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ சேனல் பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம். எங்கள் ஜோதிட பேராசிரியர் திரு விஜயனையா அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். நாங்கள் ஜோகநாடி முறையில் ஜோதிடம் சிறப்பாக சொல்லிக்கிட்டு வரோம். சிறப்பாக சொல்கிறதுக்கு நிறைய விதிமுறைகளை தொடர்ந்து எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ சேனலில் சொல்லிக்கிட்டு வரோம். அப்படி பார்த்த ஜாதகத்தை உங்களுக்கு நாங்கள் பதிவு செஞ்சுருக்கிறோம். ஜாதகம் போர்டில் போட்டிருக்கேன். நான் ஒரு முறை கிரக நிலையை சொல்லிடுறேன் பாருங்கள். இது ஆண் ஜாதகம். ஆண் ஜாதகம் லக்னம் மேஷ லக்னம். லக்னத்தில் சூரியன், புதன், 6ல் சந்திரன், 7ல் குரு, ராகு பகவான், தனுஷில் சனி பகவான் இருக்கார், கும்பத்தில் பார்த்திங்களா செவ்வாய் இருக்கார். லக்னத்துக்கு 12ல் சுக்கரன், புதன். நவாம்ச லக்னம் மேஷ லக்னம். லக்னத்தில் கேது, சனி பகவான், செவ்வாய் இருக்காங்க. சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் சூரிய பகவான், துலாமில் சுக்கரன், குரு, ராகு, லக்னத்துக்கு 12ல் புதன் இருக்காங்க. இது ஆண் ஜாதகம். இந்த ஜாதகம் பார்த்திங்களா பிறக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஏழ்மையான நிலையில் பிறந்தார். மிகவும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மிக ஒரு வறுமையான குடும்பத்தில் தான் பிறந்தார். கவனிக்க ஆள் இல்லாமல், அவருடைய யாருடைய ஆதரவும் இல்லாமல் இந்த ஜாதகருடைய தாய் எல்லாமே சேர்ந்து அவருடைய தாத்தா வீட்டுக்கு, அவங்களுடைய தாய் மாமன் வீட்டுக்கே வாழ்வாதாரத்திற்காக அம்மா தாத்தா வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகருடைய அம்மா இந்த ஜாதகருடைய அம்மா அவங்களுடைய தாய் மாமன் வீட்டுக்கே அங்கேயே போய் குடியிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே ஒரு சில காலங்கள் பிழைப்பு நடத்துனாங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்காக எங்கள் அப்பா வீடு கொஞ்சம் நிலம் விட்டு ஒரு சின்ன கடை மாதிரி ஒன்று வச்சு கொடுத்தாங்க. சின்னதாக ஒரு மளிகை கடை ஒன்று வச்சு கொடுத்தாங்க. அந்த ஜாதகர் பார்த்திங்களா ஆரம்பத்தில் ரொம்ப ஏழ்மையாக மிக கொஞ்சமாக முதலீடு போட்டு, சிறிய தொகையை முதலீடாக போட்டு ஒரு சிறிதாக ஒரு மளிகை கடையை ஆரம்பித்தார். அது நாளடைவில் பார்த்திங்களா அதில் உள்ள வருமானத்தையே அதிலே மூலதனமாக போட்டு முதலீடு செய்து 2 கடையை 4 கடைகளாக ரொம்ப விரிவுபடுத்தி கடையை ரொம்ப மளிகை கடையை பார்த்திங்கன்னா ரொம்ப விரிவுபடுத்தி பல கடைகளை பல பிரான்ச் அதிகப்படியான ஒவ்வொரு ஊர்களில் அந்தந்த ஊர்களில் கடையை அந்தந்த முக்கியமான இடங்களில் மளிகை கடை மளிகை ஸ்டோரை இவருடைய சொந்த உழைப்பிலேயே இவருடைய வருமானத்திலேயே முதலீடாக போட்டு வர லாபத்தை சேகரித்து முதலீடு அதிகமாக போட்டு கடைகளை அதிகமாக திறந்து நல்லா மளிகை கடையில் நல்லா சிறப்பாக வியாபாரம் செஞ்சார். அந்த வியாபாரத்தின் மூலமே பல வீடுகள், நிலப்புலங்கள் வாங்கி வீடு கட்டி அப்பார்ட்மெண்ட்டு மாதிரி நிறைய வீடுகள் கட்டி நல்ல முறையில் இப்போ இருக்கிறாரு. சரி, அந்த ஜாதகருக்கு பிறக்கிறப்ப ரொம்ப ஏழ்மையான நிலையில் பிறந்து வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்படுற அவர் தாய்மாமன் ஆதரவில் வளர்ந்த அவர் இந்த ஒரு படிநிலைக்கு உயர்றதுக்கு என்ன கிரக நிலை வேணும் இல்லையா? நம்மளுக்கு என்ன கிரக நிலைன்னு பார்த்தோமா, அவருக்கு மேஷ லக்னம், 6ஆம் அதிபதி புதன், 12ல் நீசம். மேஷ லக்னம், 6ஆம் அதிபதி 12ல் நீசம். 10ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்து பலம் பெற்றுச்சுன்னா அவர் தொழில் சிறப்பாக செய்வார். என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலை முழு கவனத்துடன், தொழில் நேசிப்புடன் நல்ல அந்த தொழிலை செஞ்சு அந்த தொழில் மூலம் நல்ல வருமானம் ஈட்டி பல கோடிகளை சம்பாதிச்சிடுவார். 6ஆம் அதிபதி யாருடைய ஜாதகமாக இருந்தாலும், மற்ற கிரகங்கள் எது எங்கே இருந்தாலும் 6ஆம் அதிபதி 3, 6, 8, 12ல் பகை நீசம் அஸ்தங்கம் அடையணும். பகை அல்லது நீசம் அஸ்தங்கம் அடைஞ்சி 10ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி, உச்சம், நட்பு, சமம் பெற்று இருந்துச்சுன்னா அவருக்கு தொழிலில் சிறப்பாக இருப்பார். எந்த தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ரொம்ப நேசித்து செய்வார். அப்படி நம்ம அவருக்கு பார்த்தோமா, 6ஆம் அதிபதி புதன் 12ல் வலு குறைஞ்சிருச்சு, பகை ஆயிடுச்சு. 10ஆம் அதிபதி பார்த்திங்களா சனி பகவான் கேந்திரத்திலிருந்து அவர் நின்ற நட்சத்திர அதிபதி ஆட்சி, உச்ச, நட்பு பெறப்போ பார்த்திங்களா அவர் தொழிலில் சிறப்பாக செய்வார். 6ஆம் அதிபதி என்ன கிரகமாக வருதோ அந்த சார்ந்து நம்ம தொழில் சொல்லலாம். 6ஆம் பாவமும் 6ஆம் அதிபதியும் 6ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமும் நம்ம எடுத்துக்கலாம். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமும் எடுத்துக்கலாம்.
10ஆம் அதிபதி எடுத்துக்கலாம். 10ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் நம்மளுக்கு தொழிலை கொடுக்கும். இவருக்கு வந்து 6ஆம் அதிபதி நீசம் பெற்றதுனால, 6ஆம் அதிபதி புதன் அவர் நீசம் பெற்றதுனால அந்த தொழில் அவருக்கு நல்ல ஒரு சிறப்பான நிலையை கொடுத்துருக்குது. 6ஆம் அதிபதி புதன். புதன் நாம் எடுத்தோமா வணிகம், வணிக தொழில், மளிகை கடை, வணிகம். புதன் வந்து கம்ப்யூட்டர், ஆடிட்டிங், இது மாதிரி தொழிலை நம்ம சொல்லலாம். அந்த 6ஆம் அதிபதியோ என்ன கிரகம் வருதோ அந்த தொழில் தான் அவர் செய்வார். அந்த கிரக காரத்துக்கு உண்டான தொழிலை நம்ம சொல்கிறப்ப ஆமாம் நாங்கள் அந்த தொழில் தான் செய்கிறோம், அந்த துறையில் தான் நாங்கள் இருக்கிறோம் தான் நம்ம ஜாதகர் சொல்லுவாங்க. 6ஆம் அதிபதி புதனாக இருக்கனால வணிகம், மளிகை கடை, அது மாதிரி நம்ம தொழிலை சொல்லலாம். 6ஆம் அதிபதி புதனாக வந்துச்சுன்னா ஜவுளி உற்பத்தியில் நல்லா சிறப்பாக இருப்பாங்க. ஜவுளி உற்பத்தியில் நல்லா சிறப்பாக இருப்பாங்க. நிறைய நெசவு உற்பத்தி செய்கிறது, அது மாதிரி இந்த நூற்பாலைகள், இது மாதிரியெல்லாம் அது மாதிரி கம்பெனியில் வேலையில் இருக்கிறாங்க. 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் தொடர்பு பெற்றுச்சுன்னா, 6ஆம் அதிபதி வந்து சூரியன் செவ்வாயெல்லாம் தொடர்பு பெற்றுச்சுன்னா அரசியலில் நல்ல உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. அரசாங்கத்தில் நல்ல ஒரு முக்கியமான பொறுப்புகளெல்லாம் இருப்பாங்க. அந்த எலக்ட்ரிக்கல், அந்த இபி துறை, ரயில்வே துறை, இராணுவத்துறை, காவல்துறை, இது மாதிரி துறையில் நல்ல ஒரு பதவியில் இருப்பாங்க. அதேமாரி ராகு 6ஆம் பாவத்துடன் ராகு தொடர்பு பெற்றுச்சுன்னா மீடியா, புகைப்படம் எடுத்தல், ஸ்டூடியோ வச்சிருக்கிறது, புகைப்படம் எடுத்தல், ஸ்டூடியோ வைக்கிறது, கிராஃபிக்ஸ், அனிமேஷன், சினிமா, இசை, சங்கீதம், நடனம், நாட்டியம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராகுடைய ஆதிக்கம் தான். அதிக பிரம்மாண்டமாக அதிக முதலீடு போட்டு பிரம்மாண்டமாக எடுக்கிற புகைப்பட தொழில் சார்ந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய ஆதிக்கம் தான். இந்த 3D அனிமேஷன் தொழில் இதெல்லாம் வந்து எங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். ராகு 6ஆம் பாவத்துடன் 10ஆம் பாவத்துடன் நல்லா தொடர்பு பெற்றுச்சுன்னா நல்லா சிறப்பாக இருக்கும். கேது தொடர்பு பெற்றுச்சுன்னா ஆன்மீகத்தில், கோவில் வழிபாடுகளில் நல்லா சிறப்பான ஒரு நிலையில் இருப்பாங்க. அறநிலைத்துறையில் அரசு சார்ந்த துறையில் இருப்பாங்க. அந்த கோவிலில் பூஜை புனஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் நல்லா ஒரு இன்கமோட வருமானத்தோடு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தொடர்பு பெற்றுச்சுன்னா உணவுத்துறை, ஹோட்டல், உணவுத்துறை, விவசாயம் சார்ந்து பொருள் உற்பத்தி செய்கிறது, வண்டி, அதனோட சுக்கிரனால தொடர்பு பெற்றுச்சுன்னா 10ஆம் பாவத்தோட தொடர்பு பெற்றுச்சுன்னா வண்டி வாகனங்கள் தயாரிக்கிற அந்த ஃபேக்ட்ரியில் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க. அந்த விவசாயத்துக்கான பொருள் உற்பத்தி செய்கிறது. அதோட ராகு தொடர்பு பெற்றுச்சுன்னா உரம் தயாரித்த குரு நம்ம இது பண்ணாலுமே அந்த 11ஆம் பாவமாக வந்து 10ஆம் பாவத்துடன் தொடர்பு பெற்று விவசாய சார்ந்த பொருள் உற்பத்தி செய்கிறது அல்லது அந்த விவசாயத்துக்கான உற்பத்தி வாகனங்கள் தயாரிக்கிறது, அது மாதிரி துறையில் இருக்கிறாங்க. அதோடு குரு சம்மந்தப்பட்டுருச்சுன்னா தங்கம், நகைக்கடை, குருங்கிறது வந்து பார்த்திங்களா தங்கம் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்களா தங்கம், வெள்ளி உற்பத்தி அது மாதிரி செய்கிறது. நீதித்துறையில் நிறைய இங்கே நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. ஆடிட்டிங் பார்க்குறது, அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது, இதெல்லாமே வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்லேயே நல்லா ஒரு மதிப்புமிக்க அந்த கட்ட பஞ்சாயத்து செய்கிறது, அந்த ஒரு நாட்டாமை பொறுப்பில் உள்ள குடும்பமெல்லாம் பார்த்திங்களா இந்த 10ஆம் பாவத்துடைய 6ஆம் பாவத்துடன் அது எங்களுக்கு தொழிலாக தொடர்பு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் தான் தொழில் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் தொடர்பு பெற்றுச்சுனாலுமே இரும்பு சம்பந்தமான தொழில், சனி பகவான் தொடர்பு வந்துச்சுன்னா இரும்பு சம்பந்தமான உற்பத்தி செய்கிறது, பழைய இரும்பு பொருட்களை வாங்கி கைமாற்றி ஒரு லாபத்தை வச்சு விற்பாங்க. பழைய டன் கணக்கில் இரும்பு பொருட்களை வாங்கி அந்த பொருளை வந்து ஒரு லாபத்தை வச்சு கைமாற்றி விடுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும், நல்ல ஒரு பொருளாதாரமாக இருக்கும். மிக அந்த உயர் ரக வாகனங்கள் அது மாதிரி வந்து உற்பத்தி செய்கிற ஃபேக்ட்ரியில் நிறைய வேலை செய்கிறாங்க. அது 10ஆம் பாவத்துடன் தொடர்பு பெற்றுச்சுன்னா நல்லா ஒரு சிறப்பாக இருக்கும். நம்ம பார்க்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலுமே யாருடைய ஆதரவும் இல்லாமல் இவருடைய சுய உழைப்பு
சுய முன்னேற்றத்தினாலையுமே நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஈட்டிட்டார். 10ஆம் பாவத்தில் அதே மாதிரி சூரியன் இருந்துச்சுன்னா யாருடைய ஆதரவுமே அவருக்கு தேவைப்படாது. அவருடைய சுய அறிவு, சுய சிந்தனையாலே அவர் உழைப்பாலே உயர்வார். 10ஆம் பாவங்கிறது உச்சியால் சிந்தனை. சூரியன் இருந்துச்சுன்னா உச்சியால் சிந்தனைன்னு நம்ம சொல்லுவோம். யாருடைய உழைப்பும் ஒரு ஆலோசனையால் அவர் எடுத்துக்க மாட்டார். அவர் இப்படி செய்யணும் இப்படி செய்யணுங்கிற அவருடைய சுய அறிவு சிந்தனையாலவே நல்ல ஒரு முதலீடு, நல்ல ஒரு செய்கிற லாபத்தை நல்ல ஒரு முதலீட்டில் போட்டு அதை 1 4ஆக்கிற தன்மை, 1 10ஆக்கிற தன்மை அவருக்கு இருக்கும். யாருடைய ஆலோசனை அவருக்கு சொல்லணுன்னே கிடையாது. அவருடைய சுய அறிவால் நல்லா ஒரு முன்னேற்ற நிலையை வந்துடுவார். அது நம்ம முன்னோர்கள் பார்த்திங்களா நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நல்ல ஒரு உழைப்பு, செய்யும் தொழிலே செய்வோம் அதில் அறிவே உனது லாபம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த செய்கிற தொழிலில் வர லாபத்தை நல்ல ஒரு முதலீடாகவும் அதை ஒரு 2 கடையை 4 கடையாகவும் ஒரு பெருக்கம் வைக்கிறப்ப அந்த ஒரு தொழில் ரொம்ப நேசிப்போடு செய்வாங்க. அந்த தொழிலை செய்கிறப்ப அந்த தொழிலை எங்களுக்கு வசப்படும். அந்த தொழிலில் நல்ல ஒரு இன்கமோட நல்ல பொருளாதார நல்ல நிலையில் வந்துடுவாங்க. அது மட்டும்தான் அது காரணம். 10ஆம் அதிபதி அதுக்கு துணை புரியணும். லக்னாதிபதி நல்ல ஒரு ஆரோக்கியத்தினுடன் இருந்து வந்துச்சுனாவே அவங்க தொழில் மூலம் நல்லபடியாக வந்துடுவாங்க. MGS அஸ்ட்ரோ சேனல் பார்த்து கொண்டு இருக்கும் பொதுமக்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் MGS அஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க, கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற நிறைய வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் பதிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.